நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம மகாபாரத யுத்தத்தில் 10வது நாளில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். யுத்தத்தின் 10ஆம் நாள் வந்தது. கௌரவர்கள் அசுர வியூகத்தை வகுத்தார்கள். தேவ வியூகத்தை பாண்டவர்கள் வகுத்து வைத்தார்கள். சிகண்டியை முன்னணியில் வைத்துக்கொண்டு பாண்டவ படைகள் முன்னேறி சென்றன. பீஷ்மருக்கோ நாலா பக்கமும் நல்ல பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் சிகண்டிக்கும் சரியான பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த பேடுவை பார்த்ததும் பீஷ்மர் பெரும் சீற்றத்திற்கு உள்ளானார். ஆயினும் அவர் தம்மை தாமே அடக்கி கொண்டார். சிகண்டி பீஷ்மர் மீது ஆயுதம் எடுத்து போர் புரிந்தாள். அந்தோ பீஷ்மருக்கோ ஆயுதம் எடுத்து போர் புரிய இயலாது போயிற்று. பீஷ்மர் படைத்திருந்த வில்லை அர்ஜுனன் உடைத்தான். அவருடைய வேலாயுதத்தை அவன் நொறுக்கினான். அவருடைய கதாயுதத்தை அவன் துகளாக்கினான். எதிரில் சிகண்டி ஆயுதம் தாங்கி நின்று கொண்டிருந்ததனால் பீஷ்மர் கை ஒடுங்கி போயிற்று. அர்ஜுனன் ஏக காலத்தில் எதிரிகளின் அம்புகளை முறியடிக்கவும் பாட்டனார் மீது அம்புமாரி பொழியவும் செய்தான். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நீங்களாக வேறு எந்த போர் வீரனும் தம்மீது பானம் எய்ய இயலாது என்று பீஷ்மர் பகர்ந்திருந்தார். அவர் பகர்ந்தபடியே இப்பொழுது யுத்தம் வடிவெடுத்து வந்ததை கௌரவர்கள் கவனித்தார்கள். ஓர் அங்குல இடம் கூட பாக்கியில்லாது பாட்டனார் சரீரம் முழுவதிலும் அர்ஜுனன் எய்த அம்புகள் பாய்ந்திருந்தன. ரதத்தில் இருந்து பீஷ்மர் சாய்ந்தார். அதை பார்த்த இரு கட்சி போர் வீரர்களும் திகைத்து போயினர். யுத்தமும் சிறிது நேரம் நின்று போயிற்று. பீஷ்மரோ கங்காதேவியின் வீர புதல்வர். மண்ணுலகை மாசற்றதாக்குவதற்கு அவர் பிறப்பெடுத்திருந்தார். தூய்மைக்கு இருப்பிடம் பீஷ்மர். பெற்றோருக்காக அவர் செய்த தியாகம் மிக பெரியது. இவ்வுலக இன்பங்களை மிக எளிதில் ஒதுக்கி தள்ளியவர் பீஷ்மர். கடமையை கடவுள் வழிபாடாக கருதி செய்தவர் பீஷ்மர். பரசுராமரையே தோற்கடித்த பீஷ்மர் இங்கு அர்ஜுனன் கையில் தோல்வியடைந்தார். தீமைக்கு துணை புரிய அவர் இசைந்ததே அத்தோல்விக்கு காரணமாயிற்று. ஒப்பு உயர்வு அற்ற பீஷ்மரே துணை புரிந்தாலும் தீமை வெல்லாது என்பதே பீஷ்மரின் வீழ்ச்சியின் வாயிலாக உலகம் அறிய வந்த விஷயம். இந்த அரிய பாடத்தை மக்களுக்கு எடுத்து புகட்டுவதற்கே இந்த அரிய பெரிய தியாகத்தை பீஷ்மர் செய்தார். பீஷ்மர் வீழ்ந்தார். ஆனால் மடிந்துபட்டு போகவில்லை. சரீரத்தை உகுப்பதற்கான நல்ல காலம் இன்னும் வரவில்லை. ஏனென்றால் சூரியனுடைய தட்சிணாயனத்தின் சொச்சம் பாக்கியிருந்தது. இன்னும் சில நாட்களுக்கு பிறகு சூரியனுடைய உத்தராயண புண்ணிய காலம் துவங்கும். அதுவரையில் சரீரத்தை பிடித்து வைத்திருக்க அவர் தீர்மானித்தார். இச்சா மிருத்யு என்னும் வரத்தை பீஷ்மர் தன் தந்தையாகிய சாந்தனுவிடமிருந்து பெற்றிருந்தார். அந்த வரத்தின்படி அவர் அனுமதித்தாலொழிய மரணம் அவரை அணுகாது. அத்தகைய வரத்தை இப்பொழுது அவர் பயன்படுத்தி கொண்டார். வீழ்ந்த பீஷ்மருடைய உடல் தரையை தொடவில்லை. அதற்கு காரணம் அவருடைய உடல் முழுவதும் அர்ஜுனன் எய்த எண்ணிக்கையிலடங்காத அம்புகள் நீட்டிக்கொண்டிருந்தன. ஆனால் அவருடைய தலை மட்டும் தொங்கலாயிற்று. தலையினை ஒன்று வேண்டும் என்று அவர் வேண்டினார். வேந்தர்கள் இங்கும் அங்கும் ஓடி தலையினைகளை சிலவற்றை கொண்டு வந்தனர். அவைகளை பார்த்த பீஷ்மர் புன்னகை பூத்தார். போர்க்களத்துக்கு பொருத்தமான தலையினை வேண்டுமென்னும் கருத்துடையவராய் பாட்டனார் பேரனாகிய அர்ஜுனனை கேட்டார். பேரனும் 3 அம்புகளை எடுத்து காண்டீவ வில்லில் தொடுத்து திறமையுடன் வானத்தை நோக்கி எய்தான். அவர் எய்த சாமர்த்தியத்தால் அந்த 3 அம்புகளும் நுனிப்பகுதிகளை மேலே நீட்டிக்கொண்டு அடிப்பகுதிகள் பூமிக்குள் புதைந்து நின்றன. அத்தகைய அமைப்பு பீஷ்மருக்கு பொருத்தமான தலையணை ஆயிற்று. அந்த 3 அம்புகளின் கூர்கள் பீஷ்மரின் தலையை பொத்துக்கொண்டு அது கீழே தொங்காதிருக்கும்படி தடுத்து கொண்டும் அமைந்திருந்தன. இப்பொழுது பாட்டனார் பரம திருப்தி அடைந்திருந்தார். ஏனென்றால் சத்திரியன் ஒருவனுக்கு போர்க்களத்தில் அமைய வேண்டிய பொருத்தமான அம்பு படுக்கையும் தலையணையும் அவருக்கு அமைவனவாயின. இவை யாவற்றையும் நல்கியவன் பேரன் அர்ஜுனன். அம்பினால் தைக்க பெற்று பூமியில் படாது முள்ளம்பன்றிக்கு நிகராக அந்தரத்தில் படுத்து கிடந்த பீஷ்மருக்கு தாகம் உண்டாயிற்று. பருகுவதற்கு கொஞ்சம் நீர் வேண்டும் என்று அவர் கேட்டார். மட்பாண்டம் ஒன்றில் இளவரசர்கள் சிலர் அவருக்கு நீர் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர் அதை ஏற்கவில்லை. அர்ஜுனனை அவர் உற்று நோக்கினார். அவர் வேண்டுவது யாது என்பதை பேரன் அறிந்திருந்தான். அம்பு ஒன்றை எடுத்து அவன் பூமியை பிளந்தான்.
தன் செல்வனுடைய தாகத்தை தணிப்பதற்காக பாதாள கங்கை பீரிட்டு கொண்டு மேலே வந்தாள். கங்கா புத்திரரும் மகிழ்வுடன் அந்த நீரை பருகினார். அன்று இரவு பீஷ்மர் துரியோதனனை தம் அருகில் வரவழைத்து விளக்கியதாவது: பாதாள கங்கையை மேலே கிளப்பி கொண்டு வரும் திறமை பார்த்தனுக்கு இருப்பதை நீ பார்த்தாய். வேறு எந்த மானுடனுக்கும் இந்த அரிய செயலை செய்யலாது. தேவர்கள் எல்லாருடைய அஸ்திரங்களையும் அறிந்தவன் அர்ஜுனன். சிவனாருடைய பாசுபதாஸ்திரம், மகாவிஷ்ணுவுடைய நாராயண அஸ்திரமும் அவனுக்கு சொந்தம். ஆகையால் யாருமே அதனை தோற்கடிக்க முடியாது. ஆகவே நீ அவனோடு சமாதானம் செய்து கொள். என்னுடைய மரணத்தை தொடர்ந்து தயாதிகளாகிய உங்களுக்கிடையே உள்ள விரோதமும் மறைந்துபட்டு போகும். இந்திரபிரசத்தை பாண்டவர்களுக்கு திருப்பி கொடுத்துவிடு. அவர்களுடைய நட்பை தேடிக்கொள். இல்லையே நீயும் உன்னுடைய சகோதரர்களும் உன்னுடைய சேனைகள் அனைத்தும் துடைத்து தள்ளப்படுவீர்கள். உயிர் நீப்பதற்கு முன்பு இந்த எச்சரிக்கையை உனக்கு தெரிவிக்கிறேன். நான் இயம்புவது உன்னுடைய நன்மைக்காகவே. துரியோதனன் சிறிது நேரம் மௌனமுற்று இருந்தான். பாட்டனார் பகர்ந்தது அவனுக்கு பிடிக்கவில்லை. தனக்கு உதவி புரிவதற்கு பதிலாக பாட்டனார் தன் விஷயத்தில் ஏனோ தானோவென்று இருந்துவிட்டார் என்று அவன் எண்ணினான். சாக போகிறவனுக்கு மருந்து கசப்பாயிருக்கும். நல்வழி இன்னதென்று அறியாதிருந்த துரியோதனனுக்கு அங்கனம் பாட்டனார் கொடுத்த புத்திமதி கசப்பாயிருந்தது. இப்பொழுது பீஷ்மர் யோக சாதனங்களுள் தாரணை என்னும் சாதனத்தை கையாண்டார். காயப்பட்டிருந்த தம் காயத்திலிருந்து இப்பொழுது அவர் தம்முடைய மனதை பிரித்தெடுத்து கொண்டார். ஆழ்ந்த ஆத்ம தியானத்தில் மூழ்கலாயினார். நள்ளிரவில் பீஷ்மருக்கு பக்கத்தில் யாருமில்லை. அவ்வேளையில் கர்ணன் அங்கே வந்தான். தகரை தாரையாக தண்ணீர் சிந்திக்கொண்டு அக்கிழவனுடைய பாதங்களை தொட்டு வணங்கினான். ஆழ்ந்த அடங்கிய குரலிலே பீஷ்மர் பகர்ந்ததாவது: கதகதப்பான கண்ணீரோ கொண்டு என் பாதங்களை நினைப்பவன் யார்? தழுதழுத்த குரலிலே கர்ணன் கூறியதாவது: ராதையின் மைந்தனாகிய கர்ணன் நான் தங்களிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டேன். ஆகையால் தாங்கள் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். என்னை மன்னித்தருளும்படி நான் அடிபணிந்து தங்களிடம் விண்ணப்பிக்கிறேன். பீஷ்மர்: பாண்டவர்கள் உனக்கு எந்தவிதமான தீங்கும் செய்யவில்லை. அத்தகையவர்களை குறிவைத்து நீ அவதூறு கூறி வந்ததை நான் தடுத்தேன். கர்ணன்: நான் துரியோதனனை முற்றிலும் நேசிக்கிறேன். அவனுக்கு மகிழ்வூட்டுதல் பொருட்டு அவனுடைய எதிரிகளாகிய பாண்டவர்கள் மீது நான் அவதூறு கூறினேன். பீஷ்மர்: ஆனால் நீ ராதையின் மைந்தன் அல்ல. குந்திக்கு பிறந்த நீ ஒரு தெய்வீக செல்வன். பாண்டவர்கள் உனக்கு தம்பிமார்கள். இவ்விஷயத்தை கிருஷ்ணன் ஹஸ்தினாபுரத்தில் எனக்கு தெரிவித்தான். பாட்டனாரே, தாங்கள் எப்படி இந்த இரகசியத்தை அறிய வந்தீர்கள்? பல ஆண்டுகளுக்கு முன்பே நாரதர் இவ்வுண்மையை எனக்கும் விதுரனுக்கும் எடுத்துரைத்தார். தக்க தருணம் வரும் வரையில் இதை மறைத்து வைக்கும்படி நாரதர் எனக்கு உத்தரவு பிறப்பித்தார். துரியோதனனுக்காக போர் புரிவது நான் என் உயிரை துறக்கும் வரையில் இவ்வுண்மையை மறைத்து வைக்கும்படி நான் தங்களிடம் பிரார்த்திக்கிறேன். நீ யார் என்பதை இப்பொழுது விளக்கி காட்டுவதன் வாயிலாக அவசியமில்லாத இந்த யுத்தத்தையே முடிவுக்கு கொண்டு வர உன்னால் முடியும். நான் தங்களை கெஞ்சி கேட்கிறேன். கிருபை கூர்ந்து நான் யார் என்பதை தாங்கள் இப்பொழுது வெளிப்படுத்த வேண்டாம். என்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் துரியோதனனுக்கே ஒப்படைக்க நான் விரதம் பூண்டிருக்கிறேன். வாழ்ந்திருப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை. ராஜ்யத்தில் எனக்கு நாட்டமும் இல்லை. துரியோதனனுக்கே உயிர் கொடுக்க நான் விரதம் பூண்டிருக்கிறேன். இதை தவிர வேறு எந்த விதத்திலும் நான் அவனுக்கு நன்றி செலுத்த இயலாது. உன்னுடைய மனப்பான்மை மேன்மை தங்கியது. வீரத்திலே நீ அர்ஜுனனுக்கு நிகரானவன். பிறவியிலே நீ தெய்வ ஸ்வரூபம். விட்டு கொடுக்கும் பாங்கிலே நீ ஒரு சத்திரியன். கொடையிலே நீ ஒப்பு உயர்வு அற்றவன். பண்பிலே நீ மாசற்றவன். நட்பிலே உனக்கு நிகரானவன் யாருமில்லை. சுயநலத்தே தியாகத்திலே நீ வணக்கத்துக்குரியவனாகிறாய். உன்னை நான் உள்ளன்போடு ஆசிர்வதிக்கிறேன். வாழ்விலே நீ பூண்டுள்ள பெரிய லட்சியம் நிறைவேற பெறுவது ஆகுக. பண்பாட்டிற்குரிய பாரமர்த்திக பெறுவாயாக. பாட்டனார் கர்ணனுடைய சிரசையும் முகத்தையும் மிருதுவாக தடவி கொடுத்தார். அவன் புறப்பட்டு போவதற்கு அனுமதியும் கொடுத்தார். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதை பகுதியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.